வேணும். எனவே நான் பூசையால தான் இறைவனை பெற முடியும். நான் பூசையால இறைவனை பெறணும்னா என் உடம்பு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் பூசை பண்ண முடியும். அப்படி பூசை பண்ண முடியலன்னா என்னால இறைவனை பெற முடியும். எனவே உடம்பை வளர்ப்பது எதற்காகன்னா பூசை செய்வதற்காக என்பதை மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் ஜிம்முக்கு போறோம். எதுக்குயா போறேன்னு கேட்டா நல்லா இருக்கிறதுக்கு தான். பூசை பண்றதுக்கா போறாங்க. பூசை பண்றவங்களா ஜிம்முக்கு போறாங்களா என்ன? அங்க போனா ஒரு ஆளையும் காண மாட்டோம். பூசை பண்ணாலும் ஒரு ஆளையும் காணாம் எங்க ஜிம்ல இல்லையா? ஏன்? அவங்க உடம்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவ உயிருக்கு அவங்க கொடுக்கல. நாம உயிருக்கு கொடுக்கிற முக்கியத்தை உடம்புக்கு கொடுக்கல. நம்மளை கேட்டேன், அது கடக்கட்டும் விடுங்க, மூக்கு இருக்கு வரைக்கும் சளி இருக்குத்தால செய்யும், இருக்கட்டும் விடுங்க, கை வலிக்குது கால் வலிக்குது, அது என்னைக்குத்தான் வலிக்கத்தான் செய்யும், இருக்கட்டும் பார்த்துக்கலாம், பூசை பண்ணுவோம் அப்படி நாம இப்படி நிக்கிறோம். அவன் எப்படி நிக்கிறான்? உடம்புதான் எல்லாமே அப்படின்னு அந்த பக்கம் நிப்ப சாமியை மறந்துட்டு நிக்கிறான். நம்ம சாமியை நினைச்சு உடம்ப மறந்து நிக்கிறான். அவன் உடம்ப நினைச்சு சாமியை மறந்து நிக்கிறான். இதுல ஒரு சிலர் தாங்க உடம்பையும் பார்த்துக்கிட்டு உயிரையும் பார்த்து நிக்கிறவங்க மிக மிக சிலர். அது யார்? திருமூலர் போன்றவங்க. அவங்கெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு இன்னும் வாய்க்காதனால இதை பிடிச்சா அதை விட்டுரும், அதை பிடிச்சா இதை விடுற மாதிரி நிலைமையில் நம்ம நிலைமை இருக்குது. எனவே உடம்பு நமக்கு இன்றியமையாத ஒன்று. ஆனா எதற்காகனா சிவத்தை பெறுவதற்கு வழிபாடு. மனம் வாக்கு காயத்தால இறைவனை பூசிப்பதற்கு உடம்பு வேண்டும். மறந்துடாதீங்க, உடம்பு இல்லைன்னா அவனை பெற முடியாது. ஆனா உடம்பை கொண்டு அவனை பூசிக்கலன்னா உடம்பின் பயன் நாம் இழந்து விட்டோம் என்று பொருள். அதனால பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருந்தகை 2வது பாட்டுல இந்த செய்தியை வைத்தார். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மாநடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. அந்த கடவுளை கும்பறக்கு தாயா உடம்பு பெற்றிருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு அதுதான். நீங்க எடுத்து பார்த்து கொள்ளுங்க. பெரிய புராணத்தின் 2வது பாடம். அப்ப நமக்கு உடம்பு கொடுக்கப்பட்டதே இறைவனை பெறுவதற்காக. இறைவனை இந்த பிறவில எப்பாடுபட்டாவது பெற்றுவிட வேண்டும்.